இது ஒரு ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருக்காகவுமே இது தள்ளி விட்டுறாதீங்க, ஃபுல்லாக கேளுங்க. தண்ணி நீங்கள் குடிக்கிறதுனால, எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி குடிக்கிறதுனால உங்கள் உடலில் நடைபெறும் சில மாயங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எம்டி ஸ்டொமக்கில் ப்ரஷ் பண்ணோன்னே தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா என்னென்னலாம் நடக்கும் உங்கள் உடம்புல அப்படின்றத நான் சொல்கிறேன். ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகும். ஃபஸ்ட்டு ஒன்று, ஸ்டொமக், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் எல்லாமே அந்த பியூரபிள் வாட்டர் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணும். அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். அந்த அல்சர் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. டெய்லி இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக அந்த டே எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஈஸி டைஜஷன் ஆகும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 ஹவருக்கு முன்னாடி குடிக்கலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் 1/2 ஹவருக்கு முன்னாடி குடிக்கலாம். தண்ணி 1/2 ஹவருக்கு அப்புறம் குடிக்கலாம். சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. அது உங்கள் டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்ட உடனே நடக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். சாப்பிட்ட உடனே நடக்காதீங்க. சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் உட்கார்ந்துருந்துட்டு அதுக்கப்புறம் நடங்க. அப்படி நடக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்க அந்த விட்டமின்ஸ், எனர்ஜி எதுவுமே வந்து உங்கள் உடலில் எல்லா பார்ட்ஸ்க்கும் போய் சேராது. அதனால் சாப்பிட்ட உடனே நடக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் டைமில் வந்துட்டு கீரை, நான்வெஜ் வந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். முட்டை, கீரை, நான்வெஜ் எடுத்துக்காதீங்க நைட் டைமில். தண்ணி வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு நிறைய தண்ணி குடிங்க. 2 லிட்டர்ஸ்லேருந்து 3 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. டெய்லி மார்னிங் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி வருதுன்னு சொல்லுங்கள்.